அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வஞ்சரம் ஃபிஷ் செய்யலாம். தேவையான பொருட்கள்: சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, அரை வெங்காயம், அரை தக்காளி, 2 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை லெமன். பேனை சூடு பண்ணுங்க. சூடு பண்ண பேனில் காஞ்ச மிளகாய் போடுங்க. காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுங்க. எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவை. தனியா 1 ஸ்பூன் இருக்குல்லையா, அதை எடுத்து போடுங்க. அதுவும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுங்க. வறுத்துட்டு மிளகு, ஜீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டு வறுங்க. அதுவும் போட்டு நல்லா வறுங்க. வறுத்துட்டு நல்ல வாசனை வர்றப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மேலே விட்டிங்கன்னா கருகிடும். இதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் போடுங்க. ஆறட்டும். நம்ம பேனில் தேங்காய் போட்டு வறுக்கலாம். எண்ணெய் வேணால் போட்டுக்கோங்க நீங்கள். நான் எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் நேரம் வறுத்த உடனே எடுத்து ஆடுறதுக்கு அதுவும் போட்டுங்க ஒரு பிளேட்டில். 1 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அரை வெங்காயம் அரை தக்காளி அது கூட போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி சிகப்பானவுடனே அதையும் எடுத்து ஆற போடுங்க. மிக்சியில் அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இதையும் ஆற விடுங்க. இதுவும் ஆறட்டும். நாம் எல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மசாலா, அதை ஒரு மிக்சி ஜாரில் போடுங்க. நைஸாக அரைங்க. அரைச்ச மசாலாவிலேயே உப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் இதெல்லாம் போடுங்க. போட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைங்க. அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நைஸாக அரைங்க. எங்களுக்கு காரம் பத்தலை, அதால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். லெமன் போடுங்க. லெமன் போட்டு நல்லா இது பண்ணுங்க, மசாலா கலக்குங்க. கலக்கிட்டு வஞ்சர மீன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மீனில் மசாலாவை தடவுங்க. தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டு தவா சூடானதும் தவாவில் போடுங்க. பார்த்து போடுங்க. தவாவில் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் அம்மியில் அரைச்சி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறப்ப செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா என்னால் முடிஞ்சதை நான் சமைச்சி உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ லைக் பண்ணுறவங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.